இன்றைய முக்கிய செய்திகள். வருடாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக பழனியில் ரோப்கார் சேவை இன்று முதல் 40 நாட்களுக்கு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 103 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பதிவுத்துறையில் செப்டம்பர் மாதம் வரை 1121 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் வழி மதிப்பீட்டுத் தேர்வு இன்று முதல் தொடங்க உள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, ஈரோடு, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை மற்றும் 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 8,268 கனஅடியிலிருந்து 12,713 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக புறநகர் ரயில்களில் 3 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் அருவியின் நீர்வரத்து 17,000 கனஅடியாக அதிகரித்ததன் காரணமாக அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் இம்மாதம் கூடுதலாக கோதுமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கேற்ற இராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனை படைத்து லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக மின்தடை ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான காரணத்தை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 18வது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட மதிப்பீட்டு செலவில் 65% ஒன்றிய அரசு வழங்கும் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் உடனான ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு 24 கோடி ரூபாய் இழப்பிற்கு வழிவகுத்துள்ளதாக CAG அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 23,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தொழில்நுட்ப பராமரிப்பு பணியின் காரணமாக பாஸ்போர்ட் இணையதள சேவை இன்று காலை 7 மணி வரை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்கும் இடங்களில் மோட்டார்கள், படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருமலையில் 13 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன சமையல் கூடத்தை ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் தொட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் போது பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கையை வழங்க விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற அக்டோபர் 29ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வருகின்ற அக்டோபர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் அமைய உள்ள டைட்டில் பூங்கா கட்டுமான பணிக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 83 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற 19 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாத GST வசூல் 1,73,000 கோடியாக உள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டு அறிவித்த திட்டங்களின் பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.